ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கையல். அங்கே நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அரைச்சி எண்ணெய் ஊற்றி நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதோட 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகட்டும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அப்போ தான் பிரியாணிக்கு கொஞ்சம் வாசம் ஸ்பைசஸ் எல்லாம் வரும். இது வெங்காயம் நல்லா வறுத்தோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூடவே போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, புதினா பிரியாணிக்கு கொஞ்சம் மெயினானது, அதை சேர்த்துக்கோங்க. அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. அதையும் போட்டு ஒரு கிளறி கொடுத்துட்டு லேசாக மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு தக்காளி போட்டுக்கலாம். நம்ம பிரியாணிக்கு தக்காளி நிறையா சேர்க்க வேண்டாம், ஒரு தக்காளி போதும். ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம கரம் மசாலா, மல்லித்தூள், பிரியாணி பொடி, உப்பு அதெல்லாம் போட்டு கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நான் எல்லாமே பாக்கெட் பொடி தான் போடுறேன். உங்களுக்கு வீட்டு பொடி இருந்துச்சுன்னா எல்லாம் வீட்டு பொடி போட்டுக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, நல்லா வதங்கி எடுக்கட்டும். லேசாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க, நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு வரட்டும். தயிர் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காய்கறிகள், வெட்டி வச்ச காய்கறிகள் போட்டுக்கலாம். அவரைக்காய், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுக்கலாம். நாங்கள் அவரைக்காய் போட்டு செய்வோம், அதனால சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இஷ்டம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சோயா பீன்ஸ் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்தோன்னே தண்ணி ஊற்றிக்குவோம். நம்ம 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்தோடனே அரிசி சேருங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நுரக்கொட்டி வரட்டும். கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தோடனே உப்பு காரம் பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. அதை பார்த்து மூடி வச்சிங்கன்னா ஒரு 2 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். இறக்கும் போது லேசாக கொத்தமல்லி போட்டு நீங்கள் கிளறி கொடுங்க. பாருங்கள், சாப்பாடு உதிரியாக வந்திருக்கு, ஒட்டவே இல்லை. அவ்வளோதான், வாங்க சாப்பிடுவோம். இதுக்கு சைடிஷு தயிர் வெங்காயம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரோஸ்ட் முட்டை அது கூட வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.